ஹாய், இன்னைக்கு தை வருட பிறப்பு. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் வருட பிறப்பை இன்றைக்கி வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் அனைவரும் மணப்பொங்கல் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி காலையிலேயே சூரியன் உதிக்கும் முன்னாடி மணப்பொங்கல் வைத்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க. பூசணிக்காய், மொச்சை, காய்கறி எல்லாம் போட்டு இன்றைக்கி சமைச்சு விருந்து வைப்பாங்க. இதுதாங்க மணப்பொங்கல். மணப்பொங்கல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ஐதீகம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மணப்பொங்கலை எதுக்காக வைக்கிறாங்க, வாசப்பொங்கல்னு சிலர் சொல்லுவாங்க, மணப்பொங்கல்னு சொல்லுவாங்க. அதை எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மார்கழி பிறந்து மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி 30ஆம் தேதி வருதி பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுவாங்க. நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் நாங்கள்லாம் வந்து ஊற்றிருக்கோம். இப்போ தான் யாரும் அந்த மாதிரிலாம் நம்மளோட லேட்டஸ்ட் மாற மாற எல்லாருமே மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் முன்னோர்கள் என்னென்னா, காலையில் எந்திரிச்சு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நம்ம ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் விநாயகருக்கு ஊற்றிட்டு விநாயகரை சுற்றிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்து வாசலில் கோலம் போடுவாங்க. இப்போ வந்து மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி 30ஆம் தேதி வருதி அதே மாதிரி விநாயகருக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வாசலில் கோலம் போடுற அனைத்து பெண்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு தை பிறப்பன்னைக்கு போய் பொங்க காலையில் வைப்பாங்க. அந்த கோலம் போடுறதுக்கு தாங்க நம்ம வாசலில் பொங்க வைக்கிறது. வாசலில் வைப்பாங்க, சிலர் போய் விநாயகர் கோயிலில் வைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு வந்து அதை அன்னதானமாக மக்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு பொங்கலை கொண்டாடுவாங்க. நாளைக்கு வந்து நம்ம மாடு கன்று வச்சுருக்கிறவங்க மாட்டு பொங்கலை மாடு விரட்டுவாங்க. சரிங்களா? அதுதான் முன்னோர்களோட ஐதீகம். என்னோடய மாமியாரெலாம் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் 35 வருஷம் ஆக போகுது. என்னோடய மாமியார் வந்து இன்றைக்கி இருந்திருந்தா, அவங்க இல்லை, இன்றைக்கி 6 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி இருந்திருந்தா அவங்களோட வீடே அவ்வளோ செழிப்பமாக இருக்கும். அவங்க வீட்டுக்கு அவங்களோட பிள்ளைங்க பேரன் பேத்தி யார் வர்றாங்களோ வரலையோ அதையெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. இன்றைக்கி அவங்க 7 பிள்ளைங்கள பெற்றவங்க. அந்த 7 பிள்ளைங்களும் பேரன் பேத்தியும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, ஆனால் மார்கழி 30மே கோலம் போடுவாங்க. போட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து பங்காளியெல்லாம் சேர்ந்து பொங்க வைப்பாங்க. ஆனால் பொங்க வைக்க மாட்டாங்க. அந்த 30 நாளும் கோலம் போட்டதுக்கான அர்த்தத்துக்கு இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படையலுக்கு சமைச்சு அவங்களோட வீட்டுக்காருக்கு வச்சு அவங்க சமையல் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வாசலில் வந்து அவ்வளோ ஐதீகமாக பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை, அவங்க இறந்து இன்றைக்கி 6 வருஷம் ஆயிடுச்சு. 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட இதை கொண்டாடினோம். இன்றைக்கி அவங்க இல்லாதனால அவங்களோட வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னால் நினச்சி பார்க்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அந்த வீடு. ஆனால் அவங்க இருந்திருந்தால் தெய்வமே கூட இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி காய்கனி யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சமையல் காய்கனி எல்லாமே வாங்கி அவங்களாம் சமைச்சு அவங்களாம் பண்ணிடுவாங்க. நாங்கள் கடைசி மருமக, கடைசி பையன் எங்கள் வீட்டுக்காரு. நாங்கள் அன்றைக்கின்னு போவோம். அப்படிங்கும்போது சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி அவங்களோட ஒரு மனசு என்னால் தாங்க முடியல. அந்த வீட்டுக்கு கூட எங்களால் போக முடியல. இன்றைக்கி பாருங்கள், நான் மருமகளாக இருந்தும் கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாமியா அப்படிங்கிறது வந்து தெய்வம். அவங்களுக்கு ஒரு மருமகளுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. அந்த மாமியா இல்லைனாலுமே அந்த குடும்பம் ரொம்ப செதந்து போயிடும். பார்த்தீங்களா? இப்போ என் குடும்பத்தில் இன்றைக்கி என் மாமியா இல்லை, இருந்ததுனால அவ்வளோ வேலைக்கு பண்ணினாங்க. இல்லாதனால இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். பாருங்கள், இதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மாமியா அவங்களையும் எந்த வழி நடத்தணும், அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். நான் யாரையும் தப்பாலாம் குறை சொல்லலை. எனக்கு 2 மருமக இருக்காங்க. என் மருமக வந்து என் மகளை விட எனக்கு ஐதீகம் உள்ளவங்க. அதனால் 2 மருமக்களுமே நல்லா பார்த்துக்குருவாங்க என்னையே. பாருங்கள், அவங்கள வந்து இன்றைக்கி தெய்வமாக நினச்சி கும்பிடக்கூடிய நாட்கள் தான் இது. பாருங்கள், இந்த நாட்களை வந்து சந்தோஷமாக கழிங்க. தைப்பொங்கலை பாருங்கள், தை திருநாள் அப்படிங்கிறது நம்மளோட மணப்பொங்கலுக்காகத்தான். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாங்க.